ஹாய், இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். இது சைனால ஒரு 1990s அந்த டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். எப்பவும் போல ஒரு நாள் சைனால மெயின் சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்க ஒரு வில்லேஜ்க்கு போறதுக்கான பஸ் கிளம்புது. அதுதான் அந்த அந்த ஊருக்கான கடைசி பஸ், லாஸ்ட் பஸ். ஸோ அந்த பஸ்ல யாரெல்லாம் போறாங்கன்னா, ஒரு பையன், ஒரு பாட்டி, பஸ் டிரைவர், பஸ் கண்டக்டர், இவங்கெல்லாம் அந்த கடைசி பஸ்ல கிளம்புறாங்க. அந்த போற வழி எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி காடு மாதிரி, யாருமே இல்லாம இருட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்துல தான் அவங்க போயாகணும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு 3 பேர் நின்றுட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்றாங்க. இவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்கு. பிகாஸ் அவங்க அந்த டைம்ல இருந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணல. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்க வியர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு மாதிரி பழங்காலத்து ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாலே கொஞ்சம் கிரீப்பியாக தான் இருக்காங்க. அதுவும் நடுக்காட்டில் நிறுத்தி பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறிட்டு அவங்க பஸ்ஸோட கடைசி சீட்டில் போய் உட்காடுறாங்க. இப்போ அந்த பையன் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கான். பாட்டி ஒரு 2 சீட் பின்னாடி தள்ளி உட்காந்துருக்காங்க. இந்த 3 பேர் கடைசி சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே பஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. இந்த பாட்டி கேஷுவலாக திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, முன்னாடி இருக்க பையன் என்னோட பர்ஸை திருடிட்டான், என்னோட பர்ஸை காணோம், அவன் தான் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த டிரைவரும் கண்டக்டரும் இவங்களை இப்படியே விட்டா கத்திட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுறலாம், அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஸோ அந்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாப்பிங்ல நிறுத்துறாங்க. பாட்டியும் அந்த பையனும் கீழே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு பஸ்ஸும் மூவ் ஆயிருது. பாட்டி அப்படியே அமைதியாயிடுறாங்க. அது வரைக்கும் கத்திட்டு இருந்த பாட்டி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினோடனே ரொம்ப அமைதியாயிடுறாங்க. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு பாட்டி, இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தீங்களே, இப்ப என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க என்ன அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, நீ அதை கவனிச்சியான்னு தெரியல, 3 பேர் பஸ்ல ஏறினாங்கல்ல, அந்த 3 பேரும் மனுஷங்களே இல்லை, அவங்க பேய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த பாட்டி லூஸ் மாதிரி வளர்றாங்க அப்படின்னு சொல்லி, என்ன பாட்டி சொல்றீங்க என்ன அப்படின்னு கேட்கறான். அந்த பாட்டி உடனே சொல்றாங்க, நான் திரும்பி பார்த்தேன். கேஷுவலா பார்க்கும்போது காத்துல அவங்களோட ட்ரெஸ் மூவ் ஆச்சு. மூவ் ஆனா 3 பேருக்குமே கால் இல்லை, காலே அவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க மனுஷங்க கிடையாது, அவங்க பேய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோடனே அந்த பையன் இந்த பாட்டிக்கு ஏதோ பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அந்த இடத்த விட்டு. பட் பாட்டிக்கு மனசு கேட்கல.